உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அசுரவதம் செய்யக்கூடிய அருஞ்சுனை காத்த ஐயனாரை மீண்டும் இந்த கோவிலுக்கு வரவழைத்து அவர் ஆசி பெற்ற ஏவல்களின் மூலமாக மட்டுமே அந்த பாக்கை அழிக்க முடியும். பாக் மிகவும் புத்திசாலித்தனமான பிசாசு என்பதால் அதற்கு எந்தவிதமான சந்தேகமும் வந்துவிடாதபடி அதை வைத்தே அதை அழிக்க வேண்டும். யோ, அப்போ முதல்ல இருந்தே அந்த பசுபதி உடம்புல இருக்கிறது பாகுதான்யா? சரி, நீ சீக்கிரம் போ. நான் வேற ஏதாவது போட்டிருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரியா. யோ ராணி, ராணி, ராணி! யோ தாடிகாரா! யோ என்னயா கதவு சாத்திச்சு? இந்த கதவை என்னால் திறக்க முடியலையா? யோ, இங்க எந்த சாவியும் காணோயா? ராணி, நீ நேரத்தை வீண் பண்ண வேண்டாம். நீ என்ன பண்றனா, பூசாரி நமக்கு கொடுத்த அந்த மந்திர தகடு முதல்ல நம்ம கைக்கு கிடைக்கணும். நாம 2 பேரும் ஒன்னா ஒரே நேரத்துல இந்த கோயிலை விட்டு வெளியே போக முடியாது. அந்த அர்ஜுனை காத்த ஐயனாரோட அருள் பெற்ற ஏவல் சக்திகளை எப்படி வரவழைக்கிறது நான் கண்டுபிடிக்கிறேன். நீ போய் முதல்ல அந்த மந்திர தகடை கண்டுபிடி. போ. இல்லையா, நாம 2 பேரும் ஒன்னாவே போலாம். ராணி, முன் வச்ச காலை எப்பவும் பின் வைக்க கூடாதுன்னு நான் உன்னை பார்த்துதான் கத்துக்கிட்டேன். அங்க இறந்து போன நிலையில இருக்கிற அந்த பசுபதிய உயிரோட கொண்டு வர உன்னால மட்டும்தான் முடியும் ராணி. உனக்கு உறுதுணையா நான் இருக்கேன். நம்பிக்கையோட போராணி, போராணி. சரியா? ஏய், என்னடி சொல்ற? ஏதோ சினிமா கதை கேக்குற மாதிரி இருக்குதுடி. அக்கா, நம்ம பசுபதிய மீட்டு கொண்டு வரணும்னா நீ இந்த ஊர் எல்லையில இருக்கிற சுடுகாட்டுல வெட்டியா இருப்பான்ல, அவனை போய் நீ பாக்கணும். அவனை என்னத்துக்குடி நான் போய் பார்க்கணும்? ஐயோ அக்கா, அவனுக்கு பொணங்களோட வாசனைனா அத்துப்படி. அவனாண்ட சொல்லி இந்த ஊர்ல எங்கேயோ பசுபதியோட உடம்ப புதைச்சு வச்சுக்கிறாங்க, அங்க இருந்துதான் இந்த பாகங்கிற பிசாசு பசுபதி உடம்புல கூடு விட்டு கூடு பாஞ்சு வந்துகுது. அந்த வெட்டியாண்ட கேட்டு அந்த பசுபதி உடம்ப புதைச்சு வச்சுக்கிற குழி எதுன்னு கண்டுபிடிச்சு நீ எனக்கு சொல்லணும். ஏய், என்னடி ஆவி பிசாசு போனோன்னு என்ன இப்படி பயமுத்துற? ஐயோ அக்கா, பண்ணுக்கா, ப்ளீஸ்கா, நீ மட்டும் தான்க்கா இத பண்ண முடியும். அம்மா மல்லிகா, பசுபதி, சித்தார்த்த ராணியும் பண்ணதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன தாத்தா, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? நான் தான் தாத்தா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் ஏதோ கோபத்துல அப்படி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா. சித்தார்த்தி ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. விடுங்கம்மா, நடந்ததையே பேசிட்டு இருந்தா மனசுக்கு கஷ்டம்தான். அண்ணன் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கு, அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. என்னங்க, எதுக்காக மல்லிகா பசுபதியை கூப்பிட்டீங்களோ அதை மறந்துட்டு திரும்ப படத்தையே பேசிட்டு இருக்கோம். மல்லிகா, உனக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. எல்லாரும் ஒருவித சங்கடத்தோட தான் இருக்கோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன். என்ன தாத்தா அது? இன்னைக்கு நாம எல்லாருமா சேர்ந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம். எதுக்காக தாத்தா இதெல்லாம்? இல்ல மாப்பிள்ள, எங்களோட மனசு திருப்திக்காக. சரி, உங்களோட விருப்பம். தாத்தா சூப்பர். நாம இங்க வந்ததுல இருந்து எங்கேயுமே போகல, ரொம்ப போரா இருந்துச்சு. சரி, நான் என்னென்ன ஹோட்டல் எங்கெங்க இருக்குன்னு செலக்ட் பண்றேன். வெளியே போன எல்லாருக்குமே ஒரு மாறுதலா இருக்கும். ஆடு தானா வந்து பலிபீடத்துல தலையை நீட்டி வெட்டுங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நான் நினைச்சது நடக்க போகுது. எப்படி இன்னைக்கு அந்த ராணியோட வயித்துல இருக்கிற தசாவதாரணி குழந்தைய பலி கொடுத்து இந்த உடம்பை எனக்கே சொந்தமாக்கிக்க போறேன். ராணி வயித்துல இருக்கிற குழந்தைய பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தையே பலி கொடுத்து என்னோட சக்தியை ஏத்திக்க போறேன். சரிம்மா, சீக்கிரமா கிளம்பி வாங்கம்மா. மாப்பிள்ள, மாப்பிள்ள, என்ன யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணுல பாட்டி, பெரியவங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இதுல நான் மாத்தி சொல்ல என்ன இருக்கு? நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். ஓகே.
ஐயா 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 எழுந்துறீங்க ஐயா. இப்போ எப்படி இருக்குது ஐயா? இப்ப பரவாயில்லம்மா. என் உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிம்மா. இதுல என்னங்க ஐயா இருக்குது? மனுஷன் மனுஷனுக்கு உதவி செய்யறது கடமை. நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் மறக்க மாட்டேம்மா. பதிலுக்கு நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க. என்னால முடிஞ்சத கண்டிப்பா நான் செய்யறேன். நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில கடவுள் ஒருத்தரை தவிர வேற யாராலையும் எனக்கு உதவி செய்யவே முடியாதியா. நீங்க ஏதோ ஒரு அவசரமான காரியத்துக்கு போறீங்க போல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். போற வழியில என்னை பார்த்து என் உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. என்னால நீங்க போற காரியம் தடைபற்ற கூடாது. நீங்க எதையோ தேடி போறீங்கன்னு மட்டும் என்னால புரிஞ்சிக்க முடியுது. அது என்னன்னு சொல்லுங்க, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். அது வந்து என்னோட பாதுகாப்புக்காக எங்க கோயில் பூசாரி என்னாண்ட ஒரு மந்திர எந்திர தகட குடுத்தாருங்க ஐயா. அது இப்போ எங்க இருக்குதுன்னு தெரியல. நான் அத்த பூஜை ரூம்ல தான் வச்சிருந்தேன். திடீர்னு அத்த காணோயா. இவ்வளவுதான் விஷயமா? இந்தாம்மா. குறி சொல்றதும் மத்தவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதும் தான் எங்களோட குலத்தொழிலே. 6 மாசம் வீடு, பாக்கி 6 மாசம் காடுன்னு எங்க வாழ்க்கை இருக்கும். நான் தேடி போற மந்திர எந்திர தகடுக்கும் இந்த தேங்காய்க்கும் என்னங்கய்யா சம்பந்தம்? மா, இது சாதாரண தேங்காய் இல்ல. தலைச்ச மண்ட ஓட்டுல மையெடுத்து சுடுகாட்டுல உக்காந்து காலிக்கு ஒரு மண்டலம் இந்த தேங்காய்க்கு பூஜை செஞ்சு வந்திருக்கேன். கடைசியா அந்த மந்திர தகட நீ எங்க வச்சியோ அதே இடத்துல இந்த தேங்காயை கொண்டு போய் வச்சா போதும். அந்த மந்திர தகடு இப்ப எங்க இருக்குன்னு இந்த தேங்காய் உங்களுக்கு காட்டிடும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்து அருள் வாக்கு சொன்ன மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றிங்க ஐயா. எதுக்குமா இப்ப நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? நீ சொன்ன மாதிரி மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யறது தானே கடமை. இத வாங்கிட்டு நல்லபடியா போயிட்டு வா. வெற்றி உனக்கு தான். அப்போ அந்த மந்திர தகடு இங்கதான் இருக்குதா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.